வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி என்ன சமையல் காணொலி என்ற ஒரு நார்மலான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். அதுக்கு முதல் நிறைய பேர் வந்து இதுக்கு முதல் போட்டிருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்களுடைய அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருண்டு. இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து கொண்டு போய்க்க இருந்ததை விட இப்போ நிறைய முன்னேற்றம் இருக்குதுண்ணே. இன்றைக்கு ஒரு எல்லாம் தம்பி சொன்னவன் ஆள் இப்போ தானாக எழும்பி இருக்கிறாருண்டு. நேற்று ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் நின்றாங்களே, அதால் வந்து காணொலியெல்லாம் போட இல்லை. போகிறோம். நேற்று வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் எல்லாருமே பயந்துட்டோம். நாங்களும் இங்கே தான் நின்றுனாங்க. என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் என்னபடியா நாங்கள் இங்கே நின்றுனாங்க. அப்போ திடீரென அம்மாவும் வந்து தங்கச்சியோட நின்றவா. அப்போ நாங்கள் வந்து இங்கே சாப்பாடு கொடுக்குறது அந்த அலுவல் பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்போ திடீரென கால் பண்ணி இருந்துச்சுன்னா வர சொல்லி என்ன அதோட வந்து அம்மாவையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி அங்கே போனாங்க. போய் வந்து நான் போய் பார்த்த உடனே வந்து கொஞ்சமே கொஞ்சம் கூடவே நாங்கள் பயந்துட்டோம். சின்னாலையும் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் அவரே கொஞ்சம் அளவலிக்கிட்டாங்க. சின்னாலும் வந்து பிறகு கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு ஆக்சிஜன் போட்டு தான் இருக்கிறேன். இப்போவும் போட்டு தான் இருக்கு. ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் கல்றதுக்கு 3-4 நாள் ஆகும் என்று சொன்னதில்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த சுவாச பிரச்சனை என்றபடியால் ஆக்சிஜன் கொடுத்தே தான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருது. நேற்று பார்த்ததிலும் பார்க்க பின்னிரம்பங்களுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. கதைக்க எல்லாம் வலிக்கிட்டார். சொட்டு கதைக்க வலிக்கிட்டார். இடையில வந்து கொஞ்சம் கதைக்காம இருந்தவரை நான் கதைக்க இல்லாமல் போயிட்டு பிறகு கொஞ்சம் பின்னிறத்துக்குள்ள கதைக்க வலிக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தங்கச்சிக்கு வந்து இப்போ அவ கூட்டிக் கொண்டே போயிட்டா விட்டுட்டு நாங்களே நீ அங்கே தான் நிற்கணும். ஏனென்றால் இனி இங்கே வர அலுவல் வந்து இப்போ தங்கச்சி நிற்கிறபடியாக தான் நீங்கள் நின்றுறாங்களே. இனி வந்து பிள்ளை அப்பாவோட நிற்கணும். அதோட இங்கே அலுவல் இருக்குது. நாளைக்கு மகனுக்கு பள்ளிக்கூடம், மகள் பிரச்சனை இல்லை நின்று போவா. மகனுக்கு பள்ளிக்கூட பிரச்சனை ஒன்று இருக்குது. அதையும் பார்த்து கொண்டு தான் இதையும் நாங்களும் பார்க்க வேணும். என்ன செய்யறது, ஒரு சில நேரங்களில் எல்லாமே ஒரேடியாக வந்துடும். வரைக்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இன்றைய நாள் வந்து அவாக்கு சமையல் எல்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் நேரத்துக்கே முடிச்சாச்சு. எனக்கு அதுவும் வந்து என்ன சொல்கிறது, இந்த பத்திய மீன் தான் வந்து நேற்று பண்ணினாங்க. அதோட வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஐயா பழமையாக மீன் கொண்டு வர எங்களுக்கு அவர்கிட்ட இன்றைக்கு மீன் வண்டி சமையல் செய்ய போகிறோம். அதோட வந்து நல்ல ஒரு வாழைப்பத்தி வரையும் தான் செய்யப்போம். வாழைப்பத்தி என்னென்னா முதல் நாள் அடித்த அந்த காற்று அதில் வந்து வாழை மரங்கள் முறிஞ்சு விழுந்துட்டு அதில் நல்ல ஒரு பொத்தி இருக்கு. அதையும் வந்து முருங்கையில எல்லாம் போட்டு ஒரு வர தான் செய்யப்போம். அப்படியே காணொலியை பார்ப்போம். என்ன கிலோ 1200 ஆமோ? பத்திய மீன் தேவையா? இப்போ நாங்கள் வேண்டி போட்டோம். நீங்கள் நேரம் செல்லும் வந்துட்டு வேறுபடுத்து பொறிக்கிறதுக்கு மீன் எத்தனை கிலோ இது? 3 கிலோ ஐயா. தலை ஒரு ஆள் தலை மாதிரி எல்லாம் கிடக்குது. என்ன பொறிப்பா மூட்டை கிலோ எவ்வளோ? 1000 1200. இந்த வெட்ட கரைச்சல் எல்லாரும் வேண்டாம ஓடிவிடும். சரியோ ஐயா, இப்போ எங்களுக்கு சுட வட்டி தரார். அதை விட பாருங்க, சைக்கிளில் அந்த ஒரு அந்த காலத்து ஞாபகம் வருது. மாமா இங்கே ரோட்டுக்கு சாப்பாட்டோட வந்துட்டு உண்மையாக தான். இந்த இல்லை நாங்கள் ஒருக்கா காட்டோம் இங்கே இல்லை நாங்கள் ஒருக்கா காட்டோன்னு பண்ணுறதுக்காக காட்டுவோம். இப்படி கோணு இப்போ வந்து அரிதிலும் அரிது. எவ்வளவோ எவ்வளோ செய்ய இன்னும் நல்ல சின்ன சின்ன துண்டா வட்டி விடுங்க. இதுக்கு காலை மீன் வேண்டாம். எடுக்கணும் புத்திய மீன் தானே. உடன் மீன் அந்த என்ன சொல்கிறது, நாங்கள் இவ்வளோ நாளையும் சந்தைக்கு தான் போய் பார்த்துருக்குறோம். அப்படி எடுங்க.
இன்றைக்கு ஜாவாரி ஆயிட்டா சுஜி. அப்படியே பார்த்தீங்களென்றால் மீன் பண்ணுறதுக்காக ஆக்கள் கூட்டிக்கொண்டே இருக்கணும். கொஞ்சம் கூட தான் நிற்குதா? ஒரு 100 கிராம் அளவில் கூட தான் இருக்கு. 50 என்ன காலை 1200 அது நான் கழுவுற கிடத்துல கூப்பிட வந்துட்டேன். மீன் பண்ணினா தலைக்கு காசு இல்லையா அம்மையாட்ட? என்ன இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லி? இது என்ன மீன் இதில் இருக்கிறது ஐயா? பாலை மீன் என்ன? பாலை மீன் டேஸ்ட் ஆனால் முள்ளு கொஞ்சம். இது வந்து ஆனரவு மீன். இது அது பெருங்கடல். என்ன தம்பி மீன் பார்க்குறீங்களா? இன்றைக்கு என்ன நிறுத்த முடியுமா? தலைக்கு 500 ரூபா. மீன் தலையை தந்துட்டு எங்கட தலையை கொண்டு போங்க போட மாட்டான். ஓ அது சுகம் இல்லை, முழுசாக வேண்ட மாட்டேன். முட்டை இருக்கு, மீன் முட்டை. இப்போ வந்து மீன் தலையை பண்ணுறதுக்கு இங்கே சண்டை நடக்குது. அங்கே மீனை பார்த்துக்கொண்டு அங்கே நிற்கணும். அதில் நாங்கள் தலையை பண்ணுறோம். என்னென்றால் தலையும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. கால் கிலோண்டா கால் கிலோ தான், சும்மா அப்படி தான் ஆக்குறோட்டா. மீன் கஷ்டமான எடுக்கணும் என்ன போன் களவு வெட்டுற இருக்கேன் ஐயா. இப்போ படிக்கிறட்டார் அங்கால காலை மீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் கூட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். பழமையாக வந்து கூட்டுறதெல்லாம் காட்டி இருக்கிறோமே, அதனால் வந்து கூட்டுறது காட்டையில் இப்படியே மீன் குழம்பு கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு மூடி விடுவோம். இன்றைக்கு என்னென்ன கறி? இன்றைக்கு வந்து மீன் குழம்பு, மீன் சொதி, மீன் தலை வந்து அப்படியே சொதி வச்சு போட்டு வாழைப்பத்தியும் முருங்கையிலையும் சேர்த்து வரதான் செய்ய போகிறோம். வாழைப்பத்தியை பாருங்க, இந்த இதோட உடனே அப்படியே முறிஞ்சு விழுந்துட்டு தானே, ஒன்றும் செய்ய இயலாது. இதை நாங்கள் அப்படியே பிரிச்செடுப்போம். ஆனால் அந்த கவலையாக இருக்கேன், அந்த வாழைக்காயோட பிஞ்சு காயோட தான்றது இது அவ்வளோ பூ போட்டுது. இதெல்லாம் உடைச்சா இந்த மேல் ஆக கொஞ்சம் தோலோட உடைச்சா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கயரம் பண்ணுறதுக்காகத்தான் அதை வந்து உடைச்சி எடுக்கிறாங்க. இனி வந்து கயராது. இதை வந்து நாங்கள் அப்படியே கொத்தி அரிய தொடங்குவோம். இப்போ வந்து வாழைப்பத்தி நாங்கள் அரிஞ்சு போடுற அந்த தண்ணிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். அந்த வந்து அந்த கயர் வந்து ஆக எங்களுக்கு கயர் ஊறாது.
வாழைத்தண்டு இருக்குதானே அதுலேயும் வந்து கறி வச்சுக்கொள்ளலாம், நல்லா இருக்கும் அது. கூடுதலாக வந்து இந்த வாழை பற்றி இந்த கல்லடை செல் பிரச்சனை, கிட்னி கல் அப்படியான இதுகளுக்கு வந்து கூடுதலாக சாப்பிட்றவை எல்லாம். மற்ற அந்த வாழை தண்டில் வர தண்ணியே குடிக்கிறது அதெல்லாம் ஒரு நல்ல மருத்துவ இதுண்டு. இங்கே குழம்பும் கொதிச்சு கொண்டு இருக்கேண்ணா. வாழைப்பத்தி வந்து அப்படியே அரிஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து நாங்கள் வறுக்கிற நேரம் வந்து புளிஞ்சு எடுத்துட்டா சரி. இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கையில் என்ன நல்ல ஒரு இதாக இருக்குது, என்ன உடனே பிடுங்கின கீரைண்டபடியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து இதையே முருவி அப்படியே அரிஞ்சு எடுப்போம். அதோட வந்து குழம்பும் அப்படியே கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா கொதிச்சு வத்தட்டுது, குழம்புங்களுக்கு நல்லா வத்த வேணும். என்ன இன்றைக்கு வத்துமோ? ஓ, அது கொதிச்சு வத்து. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச இது என்ன? இது வந்து மீன் சீனியாண்டு சொல்லுவோம். முட்டை நல்லா இருக்கும் இது சாப்பிட. எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம். ஆனால் இது தனியாகவே கறி வைக்கிறது, சீனியை தனியாகவே கறி வைக்கணும். பெரிய மீன்கள் இருக்குது, பெரிய பேர மீன்கள், அதுகள்ட இந்த சினை வந்து கறி வச்சு கொள்வது. அப்படியே அது சீனா கறி வைக்கிறது, அந்த பெரிய பாறைன்ற குடலெல்லாம் சமைக்கிறது. அது நாங்கள் ஒரு நாளும் சமைச்சது இல்லை அந்த குடல் வந்து. ஆனால் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும், அதுகள் வந்து சமைச்சு கொள்வது இன்னும் கொஞ்சம் பத்தட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நாங்கள் இந்த மீன் குழம்புக்கு உள்ளி, மிளகு, நச்சீரகம் எல்லாம் இடித்து வச்சுருக்கிறோம். அதை வந்து போட்டுக்கொள்ளுவோம். இனி வந்து ஒரு கொஞ்சம் நேரம் இப்படியே எங்களுக்கு தணலில் இருந்தால் சரி. இனி அட பெரிய ஒன்று மட்டும் இந்த இப்படியே எண்ணெய் படந்து கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுது. அப்படி நல்லா கொதித்து வற்றி கொண்டு வந்துட்டு உடனே வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து நல்ல ஒரு மீன் குழம்பு நாங்கள் சமைச்சு எடுத்துட்டோம். அப்படி இறக்குவோம் நாங்களேண்ணா. இறக்கிட்டு வாழைப்பத்தி வரைய செய்வோம். முருங்கையில் வர செய்கிறதுக்காக கொஞ்சமாக நாங்கள் தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டது. கடுகும் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம். அதோட வந்து வெங்காயம், செத்தல் மிளகாய், இப்போ நாங்கள் வாழைப்பத்தியும் சேர்த்து வறுக்கிறபடியாக செத்தல் மிளகாய் சேர்த்து இந்த வர சேர்த்துறோம். வெங்காயம் செத்தலும் அப்படியே பொரிஞ்சோண்டு விரட்டுக்கணும் எங்களுக்கு. செத்தலும் வெங்காயம் எங்களுக்கு அப்படியே பொரிஞ்சோன்னு வந்துட்டுது. இப்போ நாங்கள் நல்ல வடிவாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பத்தியை அதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இதை வந்து இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு இப்போ என்ன சேர்த்துறோம்னா முருங்கையிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். முருங்கையில் பார்க்க கூட மாதிரி இருக்கும், ஆனால் வறுத்தெடுக்க வந்து ஒரு கொஞ்சமாக வந்துடுமே. வாழை பற்றி காணாததுக்காக தான் இப்போ முருங்கையில் சேர்த்துருக்கு. முருங்கையிலையும் வாழை பற்றியும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். இதை வந்து அப்படியே கலந்து விடுவோம். தணலில் விட்டு தான் பறுக்கவும். அடுப்பு வந்து கூட எரிஞ்சு வேண்டாம், இப்போ கீரை வந்து அப்படியே எரிஞ்சு போடும். இப்போ வந்து தணல்லையே விட்டு வறுத்துக்கொள்ள வேணும். அப்படியே மூடி விடுவோம். ஒரு கொஞ்சம் நேரம் பருவடட்டும். இப்போ நாங்கள் ஒரு கத்திர வந்து பார்ப்போம். இனி வந்து நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம். தேங்காய்
பாதுகாப்பு சேர்த்தா பிறகு மூட தேவையில்லை. அப்படியே தணலில் ஒரு கொஞ்சம் நேரம் வரப்பட்டால் காணும். இதுக்கு வந்து இப்போ நல்லா கூடுதலான உரைப்பு தேவையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, துண்டு மிளகாய் இருக்குது தானே, அதுவும் போட்டு அப்படியே வறுத்து கொள்ளலாம். இப்போ தேங்காய் பூவோட நீங்கள் துண்டு மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். விரும்பினா மஞ்சள் தூள் இருக்குது தானே, விரும்பினா வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து தங்கச்சிக்கு சாப்பாடு கொண்டு போய் நம்ம 11 கால் ஆயிட்டுது. அக்கா முதல் கொண்டு போய் சாப்பாடை கொடுத்து ஆளுக்கு சாப்பிட வைப்பா. நாங்கள் அவள் சாப்பிட்ட பிறகு போக சரியாக இருக்குது. 2 நாளுக்குள்ள அவை வந்து அந்த டிஸ்சார்ஜ் பண்ணி அவைகளுக்கு அந்த துண்டுகள் கொடுக்கத்தானே கொடுத்து அதில் 15 கொடுத்து மருந்துகள் எடுத்தா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரையும் வந்து ரெடி ஆகிட்டுது. இதையும் வந்து நாங்கள் அப்படியே இறக்கி எடுப்போம். இந்தியாவில் பார்த்தீங்களென்றால் நல்ல ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்திருக்குது. சுஜின்ற மாமாவுக்கு வந்து பிறந்த நாளுக்கு 75வது பிறந்த நாளுக்கு வேண்டி 75வது பிறந்த நாள் 1ஆம் தேதி 75வது பிறந்த நாள் நடந்தது. நாங்கள் போக கிடைக்கல ஆஸ்பத்திரி அலுவலகடியால். ஆனால் பைக் எடுத்தோன்னா முதல் இந்தியா பெறணும் மட்டும் பைக் எடுக்க முடியும்னு சொன்னவர். ஆனால் பைக் எடுத்தோன்னே வந்துட்டார். ஆனால் இது என்ன விஷயம், இந்த பைக்கை காட்ட நான் வந்தனாண்டால் கூடுதலாக வந்து வயசு போனாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பைக். இந்த ஆக வேகம் இல்லை, அளவான வேகம், அதோட பெட்டி, பெட்ரோல் தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை, நார்மலாக சின்ன சின்ன வேலைகள் சந்தைகள் அதுகளுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல பைக். எவ்வளோ இது? 2,60,000. எழுத்து கொப்பி எல்லாத்தோட ஆனால் பின்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள் ஒரு சின்ன ஆக்கள் நேசரிகளுக்கு திறக்கிற பேர பிள்ளை அப்பா அம்மா வேலைகளுக்கு இந்த சின்ன பள்ளிக்கூட வேலைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பைக். நான் இப்போ ஓடி பார்த்தேன், நல்லா இருக்குது. சின்ன சாமானோட முன்னுக்கு வைக்கிறேன், நல்லா இருக்குது இந்த பைக். நான் என்ன கேட்டாலும் லைசன்ஸில் தானே சுஜி எனக்கு முன்னே எடுத்து தாங்க கொண்டு பாப்போம். அடுத்த பிறந்த நாளுக்கு எடுத்து தரேன் இருக்கிறா மாமாக்கு இந்த பிறந்த நாளுக்கு அடுத்த பிறந்த நாளுக்கு எடுத்துடலாம். இப்போ சுஜி ஓடி பார்க்க போகிறோம். ஒரு ஆசை தானே ஓடிப்பேன். எப்படி இருக்குது ஓட? ஓட எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது ஓட. அந்த கூடை இருக்கேக்க பார்க்க அந்த திரும்பேக்க கூட திரும்பாது பாருங்க, அப்படி செஞ்சு அப்படியே இருக்கும். அப்படியே ஒரு அந்தரம் மாதிரி இருக்குது. மறுபடி ஓகே, அந்த சத்தம் இல்லாமல் இருக்க ஒரு பயம் மாதிரி இருக்குது சத்தம் இல்லாமோட. இப்போ வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அங்கே மாமாவுக்கு சாப்பாடு போட்டாச்சு கொடுக்குறதுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் தலை சொதி உங்களை விருப்பப்படியாக பெரிய தலையாக அப்படியே போட்டிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு பால் கறி, அதோட வந்து கீரை வந்து வர செய்திருக்கு, அதோட சுவாப்பார மீன் வந்து பொரியல் செய்திருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பொத்தியும் முருங்கையிலையும் அதோட வந்து மீன் குழம்பு. உங்களுக்கு இந்த இது கேட்டுங்களே மீன் போட வேண்டாமே? வேண்டாம். ரைட். எனக்கு வந்து இந்த சொதிக்க வந்து சின்ன சுவாப்பார மீன் போட்டது என்ன, எனக்கு ஒரு துண்டு மீன் இது காணும். ரைட், இனி நாங்கள் சாப்பிடுவோம் என்ன. இப்போ பார்த்தீங்களோண்டால் சின்ன சின்ன வேலைகள் இருந்ததால் சாப்பிட்டதை காட்டிடலாம் போச்சுண்ணா. நாங்கள் சாப்பிட்றோம், உண்மையிலேயே நல்ல ஒரு சாப்பாடு. அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டே நீ தங்கச்சிட்ட போகணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.